ஹாய் எவ்ரிவன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை பற்றி பார்த்துருந்தோம். நிர்மலா சீதாராமன் சொன்னது எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ வந்து சில கம்பேரிசனும் வந்து பார்க்கலாம். பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் உள்ளது என்ன, அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ வந்து டேக்ஸ் வந்து மிச்சமாகுது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. சரி வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் 12 லட்சம் வரையும் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது நீங்கள் லெஸ் தென் 12 lakhs அப்படி இல்லைனா 12,25,000 கம்மியாக வாங்கினீங்கன்னா நீங்கள் எந்த வித டேக்ஸும் பே பண்ண தேவையில்லை. அதாவது இது வந்து நேராக வந்து நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க அப்போ பண்ணுறீங்கன்னா மட்டும்தான். சப்போஸ் நீங்கள் ஒரு கேபிட்டல் கெயின் இல்லை ஸ்டாக்கை வாங்குறீங்க விற்கிறீங்க அதிலலாம் வருது அப்படின்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸீட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து பண்ணுற மாரி டேக்ஸ் பே பண்ணுற மாரி இருக்கும். இதில் ஒரு பெயின் பாயிண்ட் என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 75,000 வந்து ரிபேட் தந்துடுறாங்க. அதனால் 12.75 லட்சம் வரையும் நம்ம சம்பளம் வாங்கினா நம்மளுக்கு பிரச்சனையே வந்து கிடையாது. அதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா நம்ம 12,75,000 அதாவது 75,001 ரூபா வந்து வாங்கணும் அப்படின்னா அந்த ₹1 வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய டிஃப்ரெண்ட்டை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்துது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 75,001 ரூபா வாங்கும்போது நம்மளுக்கு வந்து 75,000 தான் ரிபேட் வந்து பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ₹1 இருந்தது அப்படின்னா நம்ம மொத்தமாக இவ்வளோத்துக்கும் வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது முதல் 4 லட்சத்துக்கு யாருக்குமே டேக்ஸ் கிடையாது. 4 to 8க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேக்ஸ் போடுவாங்க. 20,000 வந்து அந்த 5% வந்து போடுவாங்க. 8லேருந்து 12 லட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த 4 லட்சத்துக்கு 40,000 ரூபா. தென் வந்து இந்த ₹1 இருக்குது பார்த்திங்களா 12 லட்சம், அதாவது இந்த 1,76,000 அதாவது இந்த 75,001 ரூபாய்க்கு வந்து 15%ங்கும் போது 11,250 ரூபா 15 பைசா ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா 71,250 ரூபா பே பண்ண வேண்டியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு ரியலி வந்து பெயின் பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 75,000 கழிச்சாலும் நம்ம ₹1 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 60,000 கிட்டாச்சும் நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுக்கு வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா ₹1. ஆனால் டேக்ஸ் வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இதில் வந்து அதிக பேர் வந்து மாட்டிக்காமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, அதுக்கப்புறம் வாங்க பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் ப்ரொப்போஸ் பண்ணதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்க்கலாம். 0 to 4 வந்து நம்ம விட்டுடலாம். இப்போ 8 lakhs சப்போஸ் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி 30,000 இருந்தது, இப்போ 20,000 குறைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் 9 லட்சம் சப்போஸ் வாங்கணும் அப்படின்னா 40,000 வந்து 30,000 குறையுது. 10 லட்சம் வாங்கினா 40,000 வந்து வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 50,000. 11 லட்சம்னா முன்னாடி 65,000 இருந்தது, இப்போ 50,000. 12 லட்சம்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 80,000 இருந்தது, இப்போ 60,000. ஸோ இப்போ இந்த 60,000 வந்தாலுமே நம்ம 12 லட்சங்கும் போது ரிபேட்டில் வந்து கழிச்சிருவாங்க உங்களோட டேக்ஸ் பேயர். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து 0 பே தான் வந்து நீங்கள் டேக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா டேக்ஸ் ஆஃப்டர் ரிபேட் பெனிஃபிட்டில் 0 தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து 12,75,000 நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 லட்சம் நீங்கள் சப்போஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 1,70,000 வந்து இதுக்கு முன்னாடி வந்து பே பண்ணுற மாரி இருந்தது. நியூ ரெஜிமில் நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 50,000 வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா 20 லட்சம் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா முன்னாடி வந்து 2,90,000 வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணுற மாரி இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது 2 லட்சமாக குறைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு பெனிஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 90,000 பெனிஃபிட் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இல்லை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ போஸ்ட் ஆஃபீஸ்லையோ வந்து இந்த 90,000 போட்டு நம்ம வந்து கொஞ்சம் மிச்சம் சேவிங்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 24 லட்சம் வாங்குறீங்க அப்படின்னா முன்னாடி 4,10,000 கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் தான் கட்டுற மாரி இருக்குது. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 1,10,000 வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கிது. சப்போஸ் 50 லட்சம் அப்படின்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 11,90,000 வந்து கட்டுற மாரி இருக்கும். இப்போ வந்து அது வந்து 1,10,000 வந்து பெனிஃபிட்டாக குறைஞ்சி நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ டோட்டலாக நீங்கள் 10,80,000 வந்து கட்டுற மாரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டாகவும் இருக்குது, இப்போ ப்ரப்போஸ் பண்ணதுக்காகவும் இருக்குது. ஸோ இப்போ லெட்ஸ் இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு நம்ம புக் பண்ண முடியும்னா முடியாது. அதாவது வர 25-26க்கு உண்டான அந்த ஃபினான்ஷியலில் தான் நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஜூனில் ஃபைல் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் இருக்கிற அந்த 7 lakhs ஸ்லாப் அந்த ரேட்டு மட்டும்தான் நம்ம வந்து பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சேலரி எம்ப்ளாயி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.